நீயே வாழ்க்கை என்பேன். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷனில் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 16:9 வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆடியோ ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு ஆடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், ஓகேவா. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கடைசியாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து புக் மார்க்கு. ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா புக் மார்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ புக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டேப் பண்ணுங்கள். நீங்கள் அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற அலைன் ஆப்ஷன் வந்து ஒரு டேப் பண்ணுங்கள் நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாசி ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. அப்படியே வெளில வந்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கூட ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் எவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்களோ அது வரை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் லெஃப்ட் சைடில் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. நீங்கள் ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைடு ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா எங்கே வந்து நீங்கள் புக் மார்க் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து கொண்டு போகும். அப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு 5 ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. அதில் சென்டரில் இருக்க ஆப்ஷன் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோ மார்க் டேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 4th வந்து க்ளோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வச்சுக்கோங்க அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா. நான் வந்து பிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு லுக்காக வந்து கிடைக்கும் உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதோட எண்டிங் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட்டில் வச்சு ஃபுல்லாக வந்து நீங்கள் 100 கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆஃப் செட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு XY அப்படின்னு 2 வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்டு வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஓகேவா. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன லிரிக்ஸ் வருமோ டைப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. அந்த 3 டாட் டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் டெம்ப்ளேட் எதுனா ஆட் பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி மூலம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம்.
கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.